முடிவெடுக்கலாம். அதை நீ அவசரப்பட்டு எடுக்க கூடாது. ஒரு செகண்ட்ல ஒரு முடிவு. பன்னலட்சியக்காவை எங்க மாமா கல்யாணம் பண்ணாரு, ஒரு செகண்ட்ல முடிவெடுத்தாரு. ஆனா நிதானமா முடிவெடுத்தனால அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், அது வேற. பட் அவசரப்பட்டாரு. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, ஹார்ட் அட்டாக். அதாவது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே, யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? உடனே காப்பாத்துவீங்கன்னு. ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே இருக்கணும். ஆனா அந்த ஹார்ட் அட்டாக் வராம இருப்பதற்கு நீங்க நிதானமா இருக்கணும். இன்னைக்கு மத்தியானம் மட்டன் பிரியாணி வேணுமான்னு கேட்டாங்கல்ல, அப்ப ஐயா நீங்க நிதானமா இருக்கணும். உடனே வேணும்ட்டாருங்க. உள்ள பச்சி வேணுமான்னு கேட்டா 3 பச்சி சாப்பிட்டீங்களே, அப்ப நிதானமா இருக்கணும். காஃபில சுகர் தூக்கலா இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அங்க நிதானம் இருக்கணும். அங்க நிதானம் இருந்தா இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற நோய் வந்திருக்காது. அதை விட்டுக்கிட்டு எங்க நிதானம் இருக்கு, உதவுறதுக்கு நிதானம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து கடைசி எங்க அக்கா ஸ்னேகா அக்கா, டிஎன்பிசி எக்ஸாம் பாத்தீங்களா சார்? அங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து 30 கேள்வி கேட்பாங்க. எப்படி சார் நிதானமாலாம் உட்கார முடியும்? நீங்க எக்ஸாம்ல நிதானமா உட்கார வேணாமா? எக்ஸாம்ல படிக்கிறீங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாக படித்தால் அந்த 30 கேள்விக்கு உடனடியாக உங்களால பதில் அளிக்க முடியும்.